ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அக்ஷய். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த தமிழ் கிளப் சேனல்ல இன்னும் ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணலாம்னு இருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டா நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ராகுல், இவர் வந்து ஒரு கிளவுட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கம்பெனில. இவர் ரீசெண்டா இப்போ சிகேஏடி சர்டிஃபைட் குபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் டெவலப்பர் அப்படின்ற எக்ஸாமை வந்து ரீசெண்டா கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அந்த எக்ஸாம்ல பிளஸ் இன்னும் நிறைய கேள்விகள் அவரை கேட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து வி ஆல்சோ ஹேவ் பாலாஜி. ஸோ பாலாஜியும் ஒரு சீனியர் கிளவுட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பேருமே, நானும் பாலாஜியுமே ராகுலோட நிறைய இன்டராக்ஷன் பண்ண போறோம், நிறைய கேள்விகள் கேட்க போறோம். ஸோ அந்த கேள்விகள் எல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராகுல், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கும் இப்போ இண்டஸ்ட்ரியில? புதுசா இருக்கலாம். ஒரு 1 இயரா வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் அப்படியே பழக ஆரம்பிச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்டபுளா வேலை செஞ்சு. ஓகே. ஸோ நீங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நீங்க. பட் ஆனா இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன்ஸ் ஹைடெக் அசோசியேட் பண்ணிருக்கீங்க. அது தவிர்த்து வந்து டெரஃபார்ம் எக்ஸாம் நீங்க எழுதிருக்கீங்க. ஸோ என்ன மோட்டிவேஷன், இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவேஷன்? சும்மா டெக்னாலஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணீங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே கூல். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல், இப்போ வந்து குபர்னெட்டிஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல இண்டஸ்ட்ரியில. ஸோ அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? குபர்னெட்டிஸ் அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டூல். ஸோ இப்போ டாக்கர்ல கண்டெய்னர் எப்படியாச்சும் அப்ளிகேஷன் கிராஷ் ஆகி நின்றுச்சுன்னா, இப்போ டாக்கரால ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. அதே குபர்னெட்டிஸ்னா தானா ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். அதுலயே அதே மாதிரி இதுல வந்துட்டு நிறைய நிறைய யூஸ் கேசஸ் அண்ட் நிறைய டூல்ஸ் இருக்கு, லைக் டிப்ளாய்மெண்ட்ஸ், ரெப்ளிகா செட்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா அப்ளிகேஷன் ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் யா, டாக்கரோட எக்ஸ்டென்ஷன் தான் குபர்னெட்டிஸ் மோஸ்ட்லி, அண்ட் we can easily manage containers. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம டாக்கர் தவிர்த்து வேற ஏதாச்சும் நம்ம வந்து ரன் டைம் என்ஜின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா குபர்னெட்டிஸ்ல? அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா? டாக்கர் வந்துட்டு ஒரு டூல் மாதிரி தான் குபர்னெட்டிஸ்க்கு. லைக் தேர் ஆர் அதர் டூல்ஸ் லைக் கண்டெய்னர் டி, ஆர்கேடி, திங்ஸ் லைக் தட். யா, டாக்கர் மட்டும் இல்ல, வேற எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி. ஓகே ஓகே. அது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்ம வந்து டாக்கர் தவிர்த்து நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் ரன் டைம் என்ஜினை கூட நம்ம எடுத்து குபர்னெட்டிஸோட இன்டெகிரேட் பண்ணலாம், கண்டிப்பா வேலை செய்யும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்க்கறச்சு குபர்னெட்டிஸ்ல வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ணலாம், அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யூஸ்வலா 2 சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது. ஒரு 5 months முன்னாடி, 5 or 10 months முன்னாடி இன்னொரு சர்டிஃபிகேட் விட்டாங்க. கோர் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு சிகேஏ அண்ட் சிகேஏடி. சிகேஏடி வந்துட்டு நான் அடுத்தது. இப்போ வந்து புதுசாக விட்டது பேரு சிகேஎஸ். அது வந்துட்டு ஃபார் செக்யூரிட்டி பீப்புள். யா, எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம்னா சிகேஏடி இஸ் தி ஈஸியஸ்ட் சொல்லுவாங்க. சிகேஏ இஸ் லைக் a little bit advanced and CKS is on top of CKA, I would say. Yeah. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த சிகேஏடி எக்ஸாமுக்கு வந்து என்னெல்லாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணணும், ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அந்த எக்ஸாம் பத்தி. ஓகே. சிகேஏடினா இப்போ யூஸ்வலா அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்க்கு மோஸ்டா யூஸ் பண்றதுக்காக. ஸோ இதுல வந்துட்டு என்ன கவர் பண்ணாங்கன்னா, எப்படி ஒரு அப்ளிகேஷன் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல டிப்ளாய் பண்ணணும், அது வந்துட்டு எப்படி நெட்வொர்க்கிங், வால்யூம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். ஸோ குபர்னெட்டிஸ் கோருக்கு போகாம எப்படி அந்த கியூப் ஏபிஐ வச்சு எப்படி எல்லாமே யூஸ் பண்ணிருக்கு, எல்லா காம்போனன்ட்ஸோட இன்டராக்ட் பண்றது, அதெல்லாம் இது வந்துட்டு லைக் இன்டராக்டிங் வித் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர், நாட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படி போனோம்னா டிப்ளாய்மெண்ட்ஸ், பாட்ஸ், பர்சிஸ்டன்ட் வால்யூம்ஸ் அண்ட் இன்கிரஸ் சர்வீசஸ், அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் எல்லாம் இதுல கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களோட எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ கேன் யூ டெல் மீ அபவுட் த டிஃபிகல்ட்டி? எப்படி இந்த டிஃபிகல்ட்டி எப்படி இருந்தது? எனக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் 10 ஐ வுட் சே இட் வாஸ் 8 ஃபார் மீ. பட் ஃபார் பீப்புள் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் சே இட் வுட் பி 5 to 6 சின்ஸ் லைக் இப்போ வந்துட்டு அவங்க குபர்னெட்டிஸ் ஏபிஐ, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கூட இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு வெறும் இன்டராக்ஷன் தான், அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை. So for new learners or beginners, I would say it would be 8 because they need to start from the beginning, like from Docker lende புதுசா கத்துக்கணும்.
குபர்னெட்டிஸ், டாக்கர் அந்த மாதிரி ஃபுல்லா கத்துக்கணும். அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு ஃபீல் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்குல்ல, லைக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எங்கேருந்து நம்ம பார்க்கறது, எப்படி கத்துக்கிறது, கரெக்டா ஒரு முறையா நம்ம வந்து சிகேடிக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அது என்னது அப்படின்றது சொல்லுங்க. கோட் கிளவுட் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. மும்ஷாத் அவர் வந்துட்டு அவர் கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். நான் வந்துட்டு ஏன் பார்த்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்கர் கத்துக்கினேன். ஏன்னா டாக்கர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் குபர்னெட்டிஸ். அதனால ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் லைக் டாக்கர் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். அது வந்துட்டு கோட் கிளவுட்ல ஒரு கோர்ஸ். அதுக்கு அடுத்தது டாக்கர்லயே ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் நேம் இஸ் டாக்கர் சர்டிஃபைட் அசோசியேட். அது டாக்கர் முடிச்சதுக்கு அப்புறமா குபர்னெட்டிஸ் போனேன். குபர்னெட்டிஸ் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ். அதுக்கப்புறமா அந்த சிகேடி கோர்ஸ். சிகேடிக்கான ஒரு கோர்ஸ் ப்ரிப்பரேஷன், அதுல லேப்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கோர்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தது ப்ரிப்பரேஷன். அதுவும் இல்லாம என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்ல கொஞ்சம் குபர்னெட்டிஸ் பிளஸ் கூட இன்டராக்ட் பண்ணதுனால கொஞ்சம் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ இதுல ஆக்சுவலா வந்து என்ன லேர்னிங் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கரிச்சு முறையா ப்ராப்பரா கத்துக்கணும். ஸோ அது வந்து நம்ம கரெக்டான ப்ராசஸ்ல போகணும். ஸோ இப்போ ராகுல் சொன்னதுபடி நீங்க பாத்தீங்கன்னா டாக்கர் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ்ல இருந்து ஆல் த வே டு சிகேடி வந்து எப்படி போகுறதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த பாதையில நம்ம கரெக்டா போனோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்றாரு. ஓகே, பிரில்லியன்ட் ராகுல், சூப்பர். ஸோ இப்போ வந்து உங்களோட ப்ராக்டிஸ் நீங்க பண்றது வந்து ஆப்வியஸ்லி உங்களோட ஆர்கனைசேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு சின்ன பங்கு இருக்கும் அதுக்கு. பட் அது தவிர்த்து வேற ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிசிங்? ப்ராக்டிசிங் வந்துட்டு நானே ஒரு குபர்னெட்டிஸ் கிளாஸை செட்டப் பண்ணி மும்ஷாதோட கோர்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நானே ஒரு சினாரியோ யோசிச்சு அதெல்லாம் டிப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாம கோட் கிளவுட்லயே சில லேப் செஷன்ஸ் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் லைக் பேசிக் நாலேஜ் தரும். நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம கிளஸ்டர் கூட இன்டராக்ட் பண்ணா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்குமா கொஞ்சம் இன்ட்யூஷன் அதிகமா வரும்னு எனக்கு ஒரு ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டின்னு சொல்றீங்க. ஸோ பண்ணி பாருங்க, நிறைய விஷயத்த பண்ணி பாருங்க அப்படின்றீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து மோர் மல்டிபிள் சாய்ஸா நம்ம பார்க்கலாமா இந்த எக்ஸாம, இல்லைன்னா நம்ம வந்து ப்ராக்டிகல் கமெண்ட்ஸா பார்க்கலாமா எப்படி? நோ, இட் இஸ் இந்த எக்ஸாம் வந்துட்டு எல்லாம் நம்ம ஐடி சர்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி இல்லை. இது வந்துட்டு ஃபுல்லா ப்ராக்டிக்கல் அண்ட் சினாரியோ, ஐ மீன் ப்ராக்டிக்கல் அண்ட் லைக் ரியல் வேர்ல்ட் பேசிஸ்ல நடக்கக்கூடிய எக்ஸாம். லைக் ரியல் வேர்ல்டு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க சொல்றது வந்து லைக் சில சினாரியோஸ் கொடுத்துருவாங்க. அந்த சில சினாரியோஸ்ல ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பாடி ஆமல் கிரியேட் பண்ணதா இருக்கலாம், அதுக்கு ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்றதா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம கியூப்சிடிஎல் கமாண்ட்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப தரோவா இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. அப்படி இல்லைனாலுமே நம்ம டிக்ளரேட்டிவ் அப்ரோச்ல போனா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து நம்ம இன்னொரு டயக்னாஸ்டிக் கொஸ்டின் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட வராங்க, அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க இந்த மாதிரி. லைக் இப்போ நான் வந்து டைம் எடுத்து நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ அப்படி இருக்கச்சு குபர்னெட்டிஸ்ல வந்து நான் வெறும் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் தான் நான் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ரெக்வசிட் மாதிரி சொல்லுங்க. லைக் எவ்வளவு மந்த் நம்ம வந்து ஹார்ட் கோரா நம்ம குபர்னெட்டிஸ்ல வேலை பண்ணியிருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணது வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் ஹார்ட் கோரா குபர்னெட்டிஸ் இருக்கிறது லைக் 1 மந்த் பிஃபோர்ல இருந்தோம். எனக்கு வந்துட்டு என் ஒர்க்ல கொஞ்சம் குபர்னெட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் 1 மந்த் முன்னாடில இருந்து தான் கிடைச்சது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அப்படியே மும்ஷாத் கோர்சஸ் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். அங்கேருந்து எடுத்து போக 2 வீக்ஸ் 2 to 3 வீக்ஸ்ல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அதுக்குமா லாஸ்ட் வீக் ஃபுல்லா ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி. killer.sh ஒரு டூல் இருக்கு. அது வந்துட்டு ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ப்ராக்டிஸ் எக்ஸாம் எடுத்த உடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர். ஏன்னா நான் வந்து ராகுல் கிட்ட லாஸ்ட் டைம் நான் பேசிச்சு, அவர் வந்து ஃபுல்லா செஃப்ல வந்து ஊறிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். அவ்வளோ செஃப்ல வந்து ஃபுல் ஒர்க் லோட்ஸ் வந்து ராகுல் தான் போகும், ஃபுல்லா மேனேஜ் பண்ணுவாரு. ஸோ இப்போ லாஸ்ட் 1 மந்த்தா கேஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐம் கோனா லீவ் இட் டு பாலாஜி. இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பாலாஜி ப்ளீஸ் கோ ஃபார்வர்ட். Thank you, Akshay. Hi, Rahul. First of all, congratulations for the certification.
ஸோ என்கிட்டயும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் வந்து டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தது, ஸோ எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோ அண்ட் டைம் டியூரேஷன் எவ்வளோ, ஸோ அது எப்படி, அதை பற்றி சொல்லுங்க. எக்ஸாம்ல டோட்டலாக 19 கொஸ்டின்ஸ் இருந்தது. எல்லா கொஸ்டின்ஸுமே டிஃப்ரெண்ட் வெயிட்டேஜஸ். லைக் ஒரு கொஸ்டின் வந்துட்டு லைக் டூ மார்க்ஸ் தான். அப்புறம் ஹையஸ்ட் மார்க் வந்துட்டு லைக் 13 மார்க்ஸ் அந்த மாதிரி வேரியிங் வெயிட்டேஜ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ வேரியிங் வெயிட்டேஜ் வித் வேரியபிள் டிஃபிகல்ட்டி. பாஸ் மார்க் வந்துட்டு 66 எடுக்கணும் 100 அவுட் ஆஃப் 100 அண்ட் டைம் வந்துட்டு 2 hours. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களே நிறைய லிங்க்டின்ல பார்க்குறோம், நிறைய வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் சிகேடி சர்டிஃபிகேஷன் பண்ணுறதை பார்த்துட்டு ஸோ நாங்களும் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஸோ எங்களுக்கும் பிகினராக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிகினராக இல்லை ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண எவ்வளோ டைம் ஆகும், ஸோ அதை பற்றி சொல்லுங்க. டைம் வந்துட்டு ரொம்ப சப்ஜெக்டிவ். பட் நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆவரேஜ் பர்சன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு 2 to 3 months கண்டிப்பா ஆகும். அவங்க வந்துட்டு லைக் ஃப்ரம் த வெரி பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். லைக் சிஸ்டம்ஸ், அப்புறம் கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா டாக்கர், அதுக்கப்புறமா குபர்னெட்டிஸ். ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோர் கான்செப்ட்ஸ்ல நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்ட்யூஷன் நல்லா இருக்கும். I would say like 2 to 3 months or 3 to 4 months. Yeah, for anybody. ஓகே ராகுல். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் த ப்ரீரெக்விசிட் டு குபர்னெட்டிஸ்? இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட்டா குபர்னெட்டிஸ் போயிடுறாங்க, இல்லை ஸ்ட்ரைட்டா ஏடிக்கே போயிடுறாங்க, போயிட்டு தான் குபர்னெட்டிஸ் கற்றுக்குறாங்க. ஸோ மேபி அவங்க சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணிடலாம், பட் ஆனால் அதோட ப்ரீரெக்விசிட் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க டாக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸோ டாக்டர் கற்றுக்காம நம்ம குபர்னெட்டிஸ் ஸ்ட்ரைட்டா போகிறதுனால உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நம்ம டைரக்டா குபர்னெட்டிஸ் படிக்கலாம், எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க ரியல் வேர்ல்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல எக்ஸாம்லயே ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு கண்டெய்னர்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, அது வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே போயிடும், இல்லைன்னா அந்த சினாரியோ அப்படியே உங்க ஒர்க்ல அப்படியே போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லைக் லினக்ஸ், அதுக்குமா கண்டெய்னர்ஸ், அதுக்குமா குபர்னெட்டிஸ் வந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு லைக் அந்த கோர் ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த டெக்னாலஜி மேல. டைரக்டா குபர்னெட்டிஸ் போனா ஐ திங்க் தட் இஸ் a waste of time. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து குபர்னெட்டிஸ் சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்க, ஸோ கண்டிப்பா இதை பத்தின ரிசர்ச்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா வந்து குபர்னெட்டிஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சர் இருக்கு, ஸோ பண்றது வந்து வர்த்தா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐ திங்க் எல்லாருமே, ஐ மீன் மீடியம் டு லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் எல்லாருமே one point of their companies future they will try to migrate to Kubernetes, I would say. Because Kubernetes வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டென்சிபிள். லைக் நம்மளே வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக ஃபீச்சர் வேணும்னா இது பண்ணி போடலாம். அதனால இட் இஸ் மோர் ஃபிளெக்சிபிள் அண்ட் இட் ஹேஸ் அ லார்ஜ் கம்யூனிட்டி. ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் மைக்ரேட் அட் 1 point to Kubernetes in the future, or a platform on top of that like OpenShift அந்த மாதிரி. ஓகே ராகுல். ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அக்ஸே சொன்ன மாதிரி நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் கிளியர் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ சிகேஏடி பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் பிளான்ஸ் ஃபார் சர்டிஃபிகேஷன் என்னென்னலாம் பைப்லைன்ல இருக்கு? நான் வந்துட்டு இது முடிச்ச உடனே சிகேஏ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்படியே நாலேஜ் சிகேஏடியோட பாதி சிலபஸ் சிகேல இருக்கும். அதனால அதை தவிர்த்து AWSல சர்டிஃபிகேட் பண்ணலான்னு ரொம்ப நாளா பிளானு, ஆனா டைம் கரெக்ட் கிடைக்கல. ஸோ சிகே முடிச்சதுக்கு அப்புறம் டெவாப்ஸ் ப்ரோ பண்ணலான்னு ஒரு பிளான். அக்ஷயா நான் மோட்டிவேட் பண்ணாரு. ஓகே. ஸோ இது வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ when it comes to ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும்போது ஸோ டூ யூ திங்க் வந்து அந்த நம்ம பண்ற லேப்ஸும் ரியல் டைம் சினாரியோஸும் டிஃப்ரெண்டா, இல்லை வந்து அதுக்கு நம்ம தனி ப்ரிப்பரேஷன் போடணுமா? ஸோ சொல்லுங்க. நீங்க வந்துட்டு Kubernetes சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனும் தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ரெண்டு விதமான வேஸ் ஆஃப் இன்டராக்டிங் வித் Kubernetes cluster இருக்கு. ஒன் வந்துட்டு யூசிங் த கமாண்ட் லைன், அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு யூசிங் த YAML ஃபைல்ஸ்.
ஸோ நீங்க வந்துட்டு YAML ஃபைல்ஸ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாமுக்காக டைம் எஃபிஷியன்சிக்காக கமாண்ட்ஸ் கத்துக்கினீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுமே பண்ண தேவையில்ல ஒர்க்காக. ஓகே. ஸோ அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, லேப்ஸ், ரியல் டைம் சினாரியோஸ் 2மே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு தான் சொல்ல வரீங்க. ஸோ நீங்க கிட்டத்தட்ட ஒன்று. ஓகே, ஓகே. இது வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவே இருக்குது. ஸோ தேங்க் யூ. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க குபர்நெட்டிஸ்ல ஒரு யூஸ் கேஸ் உங்களால ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஓவரலா. ஓகே. ஸோ நான் வந்துட்டு லினக்ஸ்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஆனால் ஸ்கேல் ஆகவே மாட்டேங்குது. ஆனா ஸ்கேல் ஆகும், ஆனா அது ஸ்கேல் பண்றது கஷ்டம். லைக் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணோம், சீக்வென்சஸ் கிரியேட் பண்ணோம், அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு அதே குபர்நெட்டிஸ் போனோம்னா அது வந்துட்டு அந்த அப்ளிகேஷனே கண்டெய்னரைஸ் பண்ணி குபர்நெட்டிஸ்ல போட்டோம்னா ஆட்டோ ஸ்கேலிங் ஈஸியா நடக்கும். அதுவே லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாமே அதுவே மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அதனால குபர்நெட்டிஸ் வந்துட்டு சிஸ்டம்ஸோட அப்கிரேட்னு சொல்லுவேன், லைக் லினக்ஸோட அப்கிரேட். Okay, okay, Rahul. So என்கிட்ட இந்த questions இவ்வளவுதான். So Akshay, do you have any more questions? So we have one final question. So to wrap it up. So நீங்க உங்களுக்கு ஏதாவது questions இருந்துச்சுன்னா கேளுங்க. So that நான் அந்த question நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ராகுல், இப்போ வந்து நீங்க எந்த வருஷம் நீங்க கிராஜுவேட் ஆனீங்க காலேஜ்ல இருந்து? 2020. 2020 பாருங்க மக்களே, நீங்க பாருங்க 2020ல கிராஜுவேட் ஆன ஒரு பையன் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அசோசியேட், ஒரு டெரஃபார்ம், அது தவிர்த்து ஒரு சிகேடி முறையா பண்ணியிருக்காரு, கரெக்டா பண்ணியிருக்காரு. அது எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம சர்ட்டை வந்து நம்ம எடுத்து நம்ம வச்சுக்கிறதுல வந்து பெரிய பிரயோஜனம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போகிறச்சே ஒரு என்ட்ரி லெவல்ல நம்மளுக்கு வந்து ஒரு சர்ட் இருந்ததுன்னா ஓகே ரைட், இந்த பையன் கிட்ட அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்றது ஒரு லைட் வேலிடேஷன் தான். பட் ஸ்டில் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்க, எல்லா இன்டர்வியூலும் திருப்பி கேள்வி தான் கேட்க போறாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட தியரிட்டிக்கல் நாலேஜ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம அசைன் ஆகிறச்சே, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு யூஸ் கேஸை பாக்குறச்சே, அப்போ அந்த யூஸ் கேஸ்க்காக நம்ம படிக்கிறது வந்து நீட் டு நோன்னு சொல்லுவாங்க, நீட் டு நோ ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஏன்னா இப்போ ஓப்பன் ஷிஃப்ட்ல ஒரு எரரோ குபர்நெட்டிஸ்ல ஒரு எரரோ, அந்த எரர் என்னன்றது தான் நம்ம பார்ப்போம் தவிர அதுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்குன்றது நம்ம பார்க்க போறது இல்லை. பட் இந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இட் கிவ்ஸ் அஸ் தட் பேக்ரவுண்ட். அந்த ஒரு நைஸ் டு நோ அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து சர்டிபிகேஷன்ஸ் கொடுக்கறது, விச் இஸ் ரியலி குட் ஆக்சுவலா. ஏன்னா அதுல இருந்து மேபி ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் நீங்க பார்க்காதது, ரியல் டைம் இண்டஸ்ட்ரியில பார்க்காதது மேபி நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா மேபி இந்த விஷயம் இப்படிதான் வேலை செய்யறது அப்படின்றது இன்னும் பெட்டரா புரியலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம சர்டிபிகேஷன் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ராகுல். அவர் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கரெக்டான ஃப்ளோல போயிட்டு இருக்காரு. ஸோ இதே ஃப்ளோல சிகேவும் AWS DevOps ப்ரோவும் அவர் முடிக்கிறதுக்கு எங்களோட ஐ மீன் ஆல் தி பெஸ்ட். ஓகே, சூப்பர் ராகுல். சொல்லுங்க பாலாஜி, அந்த லாஸ்ட் கொஸ்டின் அது பாலாஜி. சரி சரி, ஓகே ஆக்சுவலி. ஸோ ப்ராப்ளி ராகுல் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்க லிங்க்டின்ல போஸ்ட், இல்லைன்னா நீங்க இப்போ ஒரு மோட்டிவேஷனல் போஸ்ட் போடுறீங்கன்னா அதுல ஒரு கமெண்டாவது இந்த மாதிரி வந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா அக்ஷய் வந்து ரெக்கார்டட் சீரீஸ் ஆன் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அது வந்து டக்குன்னு எல்லாருமே வந்து ஐ நீட் டு கோ அப்ராட், இல்லைன்னா ஐ நீட் டு கெட் 20 lakhs or 30 lakhs per annum அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுறாங்க. ஸோ அது வந்து நம்ம இருக்கிற இப்போ கரண்ட் சினாரியோல கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ ராகுல் மாதிரி நிறைய பேர் சிகேடி பண்றாங்க, நிறைய பேர் DevOps ப்ரோ பண்றாங்க, இல்ல சில பேர் வந்து அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் அதை பண்ணிட்டு ஐ நீட் a job in abroad or I need a job with high package அப்படின்னு கேட்கறதோ இல்ல எக்ஸ்பெக்ட் பண்றதோ எந்த அளவுக்கு கரெக்ட், இல்ல அவங்க எவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, அது தரமான கேள்வி பாலாஜி. ஸோ இதை வந்து நான் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, ஒரு சிகேஏடிக்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட ராகுல் வந்து ஒரு 1.5 மாசம் வந்து குபர்நெட்டிஸ்ல ஒர்க் பண்ணி ஹார்ட் கோரா ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட என்ன ராகுல் டெய்லி வந்து நீங்க குபர்நெட்டிஸ்ல முட்டி மோதி இருப்பீங்களே கண்டிப்பா. டெய்லி குபர்நெட்டிஸ் அப்ப யோசிச்சு பாருங்க, 8 மணி நேரம், அதுவும் அவர் இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 12-14 மணி நேரம் போகும் எஃபர்ட். ஸோ அப்படி இருக்கச்சு நீங்க வந்து அதுக்கே ஒரு 1 month வந்து நீங்க தனியா வந்து ப்ரிப்பரேஷன் போட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒன்லி ஒன் சர்டிஃபிகேஷன். இதே வந்து நீங்க வந்து ஒரு அப்ராடோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குலாம் நம்ம போகிறச்சு, அப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 5-6 டெக்னாலஜி வந்து நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணும். அந்த ஒரு 5-6 டெக்னாலஜியை நம்ம கைக்குள்ள வைக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? அது வந்து ஐ டோன்ட் மீன் தி கிளவுட் பிராக்டிஷனரோ அஷ்யூர் ஃபண்டமெண்டல்ஸோ, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான எக்ஸாம்ஸ், அதெல்லாம் நாக் அவுட் பண்ணிடலாம் அசால்ட்டா.
பட் ஆனா இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சிகேஏடி இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ப்ரோ இல்லைன்னா ஒரு சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் ஆக்சுவலா. அண்ட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இட் ஆக்சுவலி ஆட்ஸ் மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு. ஸோ எப்படி யோசிக்கணும்னா இன்னைக்கு என்னோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு 2 months 3 months நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு இன்னொரு எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அப்போ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு ஸ்லோவா படிப்படியா தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ இல்லைன்னா ஒரு கூகுளோட இன்டர்வியூக்கோ இல்லைன்னா ஒரு மைக்ரோசாஃப்டோட இன்டர்வியூக்கோ அப்பதான் நம்மளால வந்து ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா ராகுல் வந்து நீங்க வேலம்மாள் காலேஜ் கரெக்டா, பாலாஜியும் நானும் ஜேபிஆர் காலேஜ். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே we are from கிட்டத்தட்ட ஒரு tier 2 tier 3 லெவல் ஆஃப் காலேஜ். ஸோ இங்கேருந்து வந்து நம்மளோட எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து ஆப்வியஸ்லி இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஸோ இப்போ ராகுலோட எக்ஸ்போஷர் வந்து அவர் பேசின பீப்புள் கிட்டே இருந்து வந்த எக்ஸ்போஷர், பாலாஜி வந்து அவர் பேசின பீப்புள் கிட்டே இருந்து வந்த எக்ஸ்போஷர். ஆனா நம்ம எல்லாருமே காலேஜ்ல இருக்கச்சு நம்மளோட எக்ஸ்போஷரே இட்ஸ் டிட்டர்மின் பை தி காலேஜ் ப்ரொஃபசர்ஸ். ஸோ அப்படி இருக்கச்சு அவங்க அப்டேட் ஆகல அப்படின்னா நம்ம அப்டேட் ஆக மாட்டோம். யாராச்சும் நம்ம கிட்ட வந்து தம்பி ஸ்டாக்கரின்னு ஒரு டூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த டூல் என்னன்றது தெரியும். தம்பி கியூபர்நெட்டிஸ்னு ஒன்று இருக்குப்பா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னாதான் நம்ம அது என்னன்றது போய் பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாடி 10 வாடி யோசிப்போம். நம்ம அதுக்கு போறதுக்கே லேட் ஆகும். அதுக்கு நம்ம போறதுக்கே லேட் ஆச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜியை கத்துக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். நம்மளுக்கு வேணும்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல வரதுக்கு இன்னும் லேட் ஆகும். இதுதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு. காலேஜ்ல இருக்கச்சே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் கிடைக்க முடியுமோ கிடைச்சிடணும். அப்பதான் வந்து உங்களோட லைஃபை இன்னும் ஃபாஸ்டா நீங்க செட் பண்றீங்க அந்த எக்ஸ்போஷர் லெவல்ல. இதே வந்து நீங்க காலேஜ் மட்டும் நீங்க படிச்சுட்டு நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனில நீங்க வந்து பிக் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ்ல போய் நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆளுங்களை சுத்தி தான் உங்களோட எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ அங்க இருக்கிற ஆளுங்க வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரை கொடுக்கல அப்படின்னா உங்களோட growth மட்டும்தான் டிலே ஆயிட்டே போகும். ஸோ இதே வந்து நம்ம அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் நம்ம பாக்குறச்சே இதே தான். கரெக்டா நம்மளுக்கு ஒரு நொடியில நம்மளுக்கு தோணணும், ஓகே எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கேத்த டைமை கொடுக்கணும், அதுக்கேத்த ப்ரிப்பரேஷன், அதுக்கேத்த எஃபர்ட் எல்லாமே வந்து ஒரு நொடியில கரெக்டா நம்ம கொடுத்துட்டே வரணும். இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை. இப்ப ராகுல் சிகேடி முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஒரு 2 வருஷம் எங்கேயாச்சும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு 3வது வருஷம் திரும்பி வரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் அதுக்குள்ள you will only have 3 exams with him. ஏன்னா அந்த 2 years நல்லா என்ஜாய் பண்ணிட்டாப்ல. சோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கவே கூடாது இண்டஸ்ட்ரியில. இப்போ பாருங்க ராகுலே ஒரு மோட்டிவேஷனா நீங்க எடுத்தீங்கன்னா சிகேடி முடிச்சுட்டு தம்பி வந்து இப்ப நெக்ஸ்ட் சிகேஏக்கும் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் ப்ரோக்கும் ஆல்ரெடி மைண்ட்ல பிளானிங் போட்டாரு. அந்த மைண்ட்ல அந்த பிளானிங் போட்டாலே போதும், அதுக்கு அடுத்தது நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு வந்து புரியணும். ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு ஒரு 1 year 2 years நம்ம ஐடியா உட்காந்துடக்கூடாது. இல்லைன்னா வெறும் ஆஃபீஸ் ஒர்க்கை நம்பி உட்காந்துடக்கூடாது. நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் சைட்ல. பண்ணிட்டே வந்தாதான் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ், கரெக்டான முறையில பண்ணணும். சும்மா போயிட்டு ஒரு டம்சம் வாங்கி ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வரதுலாம் மேட்ரே இல்லை. அது எல்லாருமே பண்ணுவாங்க, வெப்சைட்டும் நானே சொல்றேன். பட் ஆனா நம்ம வந்து கரெக்டான வழியில நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா இப்போ ராகுல் சொன்ன மாதிரி டாக்கர் ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ்ல ஆரம்பிச்சு சிகேடி வரைக்கும் போயிருக்காரு. இப்ப நெக்ஸ்ட் சிகேஎஸ் அவர் படிக்க வச்சு மேட்டர் ஆஃப் 20 days 25 days தான் அசால்ட்டா நாக் அவுட் பண்ணிட்டு வந்துருவாரு. ஏன்னா பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன்ஸ், இதுதான் இன்னும் ஒரு லேர்னிங் எல்லாருக்கும். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா பேசிக்ஸுக்கு போங்க. இப்போ ஒரு எஸ்எஸ்ஹெச் அடிக்கல அப்படின்னா திருப்பி போயிட்டு எஸ்எஸ்ஹெச்னா என்னன்ற படிங்க, ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் என்னோட ஐடியா பாலாஜி. இதுதான் அட் தி எண்ட் ஆஃப் த டே பேசிக்ஸ். டைம் கொடுங்க, ஒரு விஷயத்த நடக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு மார்க்கெட் காம்படிஷன் இருக்குங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 2016 17 ஏக்லோட் குருல இருந்து ரேங்க் குரோன்பர்க் ஒத்தால் தான் ஒரு கோர்ஸ் வச்சிருந்தான் யூடமில. இப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாருமே கோர்ஸ் வச்சிருக்காங்க யூடமில. அவ்வளவு பேர் சர்டிபிகேஷன் எழுதுறாங்க. நான் ஒரு வாட்டியும் லிங்க்டின்ல லாகின் பண்ணச்சு அவ்வளவு பேர் ஏடபிள்யூஎஸ் சர்ச்சும் அஷ்யூர் சர்ச்சும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கச்சு மார்க்கெட்ல வந்து காம்படிஷன் தான் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா எக்ஸ்போஷர் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 3rd year 2nd yearல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏடபிள்யூஎஸ் கிளவுட் பிராக்டிஷனர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவங்க சப்போஸ் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க அப்படின்னா 4 years முடிவுல அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளோட 4 year எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் அவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் ராகுலோட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் என்னோட பழைய கம்பெனில. அங்க வந்து நான் பார்த்து நானே வந்து யோசிச்சிருக்கேன், எப்படா இந்த பையன் இவ்வளவு பண்றான் அப்படின்னு. நானே நிறைய செஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ராகுல் கிட்ட தான் கேட்பேன். எங்களோட கோ டு பர்சன் ராகுல். செஃப், லினக்ஸ் கமாண்ட்ஸ், பேட்ச் ஸ்கிரிப்ட், இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் நினைவு இருக்கு எனக்கு, நம்ம நிறைய பண்ணது. சோ அப்படி இருக்கச்சே வந்து இப்போ ராகுல் வந்து 1 year, நான் வந்து 4 year எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? சோ கம்பேரிசன் வந்து ஜென்ரலா நம்ம பண்ணக்கூடாது. பட் ஆனா நாலேஜ் லெவல்ல கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படிதான் இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரி. ஏன்னா யூ ஆர் நாட் ஓன்லி ஜஸ்ட் கம்பீட்டிங் வித் யுவர் செல்ஃப், யூ ஆர் கம்பீட்டிங் வித் த என்டையர் செட் ஆஃப் பீப்புள் இன் யுவர் ஆர்கனைசேஷன். இவ்வளவுதான் பாலாஜி, இதுதான் நம்மளோட கருத்து. டைம் கொடுக்கணும், படிச்சே ஆகணும். கண்டிப்பா. ஸோ ப்ராப்ளி இந்த ஒரு
எலாபரேட் ஆன்சர் மூலமா ஐ திங்க் சில பேருக்கு இல்ல நிறைய பேருக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க இல்ல நான் எப்பவுமே சொல்றதுதான், ஒருத்தருக்கும் ஒரு டைம்ல தான் கண்டிப்பா எல்லாமே நடக்க போகுது. ஸோ கிவ் இட்ஸ் டைம். ஸோ அந்த டைம் எப்போ வரும்னு நீங்க பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்க பாட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே போங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். ஸோ தேங்க்யூ. சூப்பர் பாலாஜி, சூப்பர். தேங்க்ஸ் ராகுல் ஃபார் டேக்கிங் த டைம். டு யூ ஹேவ் எனி அதர் திங்ஸ் யூ வாண்ட் டு ஷேர் ராகுல்? வேற ஏதாச்சும்? ஓகே சூப்பர். ஸோ உங்க ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் நெக்ஸ்ட் செட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ். நல்லா பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கைஸ் தமிழ் க்ளோ சேனல்ல வரும். இன்னும் நிறைய பேர் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியிலும் கூட்டிட்டு வரோம் ஃபார் இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீராமையும் தூக்கிட்டு வரலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். பையன் ரொம்ப பிஸியா இருக்கான். ஸோ ஸ்ரீராம், நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்துருங்க, ஓகேங்களா? சரி, தேங்க்யூ கைஸ் அண்ட் டேக் கேர். ஹேவ் அ கிரேட் டே. Stay safe. Okay. Thank you, Raghu. Bye. Bye.